வாங்க மக்களே, என்ன மக்களே ரெடியா? தரமான அப்டேட் ஆன் தி வேல இருக்குது. வெறித்தனமா இருக்க போகுது நண்பர்களே, வெறித்தனமா இருக்க போகுது. முக்கியமா இந்த சீசனை பொறுத்தவரை நம்மளே வெறி ஆயிட்டோம். ஏன்னா அப்டேட்டுக்கு பேர்ல எதுவுமே கொடுக்கல. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளே எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வரப்போதுப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்துருவாங்க. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸா பாப்போம் வருதாப்பா வருது வெயிட் பண்ணப்பா அப்படின்ற மாதிரி நம்மள வெயிட் பண்ண வச்சே வெறுக்க வச்சுட்டாங்க அந்த பிக் பாஸ். அது கண்டிப்பா உண்மை. ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் வெக்ஸ் ஆயிட்டாங்க. ஐயோ நீயும் அப்பப்ப ஏதாவது அப்டேட் சொல்ற, ஒரு அப்டேட் வந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு. பட் நேத்துல இருந்து ஒரு சின்ன கிளிப் வந்து ஃபயரா போயிட்டு இருக்கு. பிக் பாஸ்க்கான ப்ரோமோ ஷூட் வந்து பாண்டிச்சேரியில நடந்ததா ஒரு வீடியோ வந்திருக்குது. அதை பார்த்தோன்னே மக்கள் வந்து திருப்பி குஷி ஆயிட்டாங்க. அப்பா அடி ஒரு வழியா ஏதோ பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து முக்கியமான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அந்த கிளிப் மூலமா. என்னன்னா அதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி. சோ இந்த இடத்துல இருந்து என்ன கன்ஃபார்ம் ஆகுதுன்னா விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட். சோ அவங்கள தான் ப்ரோமோ ஷூட் நடத்திருக்காங்க. சோ மத்த ரூமர்ஸ்க்குலாம் ஒரு எண்டு கார்டு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆனா கடைசி வீடியோ வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் சூர்யா சார் எல்லாம் வச்சு பேசிட்டு இருக்காங்க. சோ யார் வர போறா நமக்கு தெரியல. ஹோஸ்ட் மேலேயே ஒரு குழப்படி இருக்குப்பான்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி விஜய் சேதுபதி தான் இந்த சீசன் ஹோஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்து. சரி ஓகே, ஹோஸ்ட் விஜய் சேதுபதி தான். இந்த ப்ரோமோ ஐலோவெல்லாம் எப்பதான் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீக்கெண்டுக்குள்ள அபிஷியலாவே நமக்கு அப்டேட் கிடைச்சிரும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நேத்துல இருந்து அந்த கிளிப் நீங்க பாத்துருப்பீங்க கண்டிப்பா. பாண்டிச்சேரியில ஏதோ ஒரு இடத்துல நம்ம விஜய் சேதுபதி நடந்து போறாங்க. அவங்களை சுத்தி வந்து பாடி கார்டு இருக்காங்க. அப்படி ஒரு கோட் சூட் எல்லாம் போட்டு பயங்கரமா நடந்து போயிட்டு இருக்காரு தலைவர். அதை பார்க்கும் போதே ஓரளவு அப்பாடி இந்த கோட் சூட் எல்லாம் போட்டு வந்தாதான் ஓரளவு கெத்தா இருக்கும். ஏன்னா விஜய் சேதுபதியை பொறுத்தவரை ரொம்ப நார்மலா இருக்க ஒரு பர்சன். நீங்களே பாத்துருப்பீங்க ரொம்ப நார்மலா எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் போனாலும் தலை நார்மலா அப்படியே ஒரு டீசென்டான ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸோட தான் போவார். பட் இந்த பிக் பாஸ் ஷோக்கு வந்து ஒரு ஹைப் எத்துற மாதிரி ஒரு கோட் சூட் எல்லாம் போட்டு ஒரு வெடப்பா வந்தா தானே நமக்கு கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். அந்த வகையில அந்த கிளிப்ல பார்க்கும்போது தலைவன் கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு வெறியா போறாப்ல. லைட் கோல்டு மாதிரி சம்திங் ஒரு ட்ரெஸ். அது கரெக்டா நமக்கு தெரியல. அந்த கிளிப்பே கொஞ்சம் பிளரா தான் இருந்துச்சு. சரி ஓகே, ப்ரோமோ ஷூட்லாம் நடந்துட்டு அது ஆக்சுவலா இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் நடந்து முடிஞ்சிட்டுன்னு சொல்லி ஒரு செட் நியூஸ் வந்திருக்குது. இன்சைட் நியூஸ் வந்து இன்னைக்கு தான் அதை வெளியே விட்டுருக்காங்க. இப்ப நிறைய வந்து உள்ள இருந்து நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ப்ரோ இது நடந்திருக்கு ப்ரோ இன்னைக்கு இவங்க எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ்லாம் நமக்கு கிடைக்கும்ல. அந்த வகையில வந்தது வந்து இன்னைக்கு தான் அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. ப்ரோமோ ஷூட் வந்து ஒரு வழியா முடிஞ்சிட்டு ப்ரோ. சோ இந்த வீக்கெண்டுக்குள்ள கண்டிப்பா அபிஷியலாவே நமக்கு வந்து கிடைச்சிரும் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இதுல இன்னொரு சைடு பார்க்க வேண்டியிருக்கு. நேத்து நைட்டு நம்ம இந்த கிளிப்பை பார்த்துட்டோம். சரி கிளிப்பை பார்த்தோன்னே ஓகே ப்ரோமோ ஷூட் தான் சொல்லி முடிச்சாச்சு. நேத்து நிறைய சேனல்ஸ்ல பார்த்தோம், நிறைய ஆர்டிகல் பார்த்தோம், அது பிக் பாஸ்க்கான ப்ரோமோ ஷூட் தான்ப்பான்னு சொல்லி போட்டாங்க. பட் இன்னைக்கு காலைல இருந்து அதுல ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறாங்க. என்னன்னா அது வந்து அந்த கிளிப்புக்கு மட்டும் தான் சொல்றேன். மத்தபடி ப்ரோமோ ஷூட் முடிஞ்சிச்சு. அபிஷியலாவே ப்ரோமோ ஷூட் வந்து இன்னைக்கு முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்த நியூஸ் வந்துட்டு. பட் அந்த கிளிப் பாத்தீங்களா, ஒரு கிளிப் பாத்தீங்களா, அந்த கிளிப் வந்து பாண்டியராஜன் சொல்லிட்டு நம்ம மூவி டைரக்டர் ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான ஒரு அப்கமிங் மூவில நம்ம விஜய் சேதுபதி கமிட் ஆயிருக்காரு. அந்த மூவிக்கான ஒரு ஷூட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிப் சொல்லுது. அதாவது கிளிப்ல அந்த கிளிப்பை பத்தி நிறைய ஆர்டிகல் சொல்லுது. அதை பார்க்கவே எனக்கு நெஞ்சில வெடியே விழுந்துட்டு அப்ப கடைசி வரைக்கும் நீங்க அப்டேட் கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு. பட் அபிஷியலாவே நமக்கு அப்டேட் கிடைச்சிட்டு அது வந்து மூவி ஷூட்டாவும் இருந்துட்டு போட்டு எது என்னமோ இருந்துட்டு போட்டு நினைச்சுக்கோங்களேன். பட் அது வந்து ப்ரோமோ ஷூட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு அந்த இடத்துல ஒரு டவுட் இருக்கு. ஏன் வந்து அவுட் சைட்ல போய் இவங்க ப்ரோமோ ஷூட் நடத்தணும்? ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணி நான் பார்க்கல. எல்லா ப்ரோமோ ஷூட்டுமே ஒரு கிரீன் ஸ்கிரீன்ல போட்டு பயங்கரமா எடிட் பண்ணி நான் அப்படிதான் நமக்கு கொடுப்பாங்க. மொத்தத்துல ஒரு வீடு காட்டுறதோ அந்த மாதிரி எதுவும் காட்ட மாட்டாங்க. இல்ல வந்து ஒரு ஹவுஸ் மாதிரி ஒரு செட் போட்டு எடுத்ததாவே இருந்தாலும் அது ஈவிபிக்குள்ளே வச்சு முடிச்சிருவாங்க. பாண்டிச்சேரி வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. சோ அதுல நமக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கு. அது மூவியாவும் இருக்கலாம், ப்ரோமோ ஷூட்டாவும் இருக்கலாம். பட் இன்னைக்கு நமக்கு மத்தியானத்துக்கு அப்புறம் கிடைச்ச நியூஸ் வந்து ப்ரோமோ ஷூட் முடிஞ்சிட்டு விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் அப்படிங்கிறது அபிஷியலாவே கிடைச்சிட்டு. சோ இந்த வீக்கெண்ட் நமக்கு தரமான ஒரு அப்டேட் கிடைச்சோம் அப்படிங்கிறது உறுதியாயிட்டு. ஏன்னா சொல்றது எப்படி சொல்றாங்கன்னா ஐலோகோ அண்ட் ஹோஸ்ட் இந்த ரெண்டும் சேர்ந்தாப்புல ஒரு ப்ரோமோ மாதிரி தான் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆயிட்டு. சோ இதுல ஐலோகோ விட்டு அதுக்கப்புறம் ப்ரோமோ விட்டு அப்படிலாம் பண்ணா விடிஞ்சிரும். ஏன்னா செப்டம்பரே ஆரம்பிச்சுட்டு செப்டம்பர் ஆரம்பிக்க போகுது. சோ இந்த வகையில இதுக்கப்புறம் அவங்க பொறுமையெல்லாம் விட்டோம்னா ரொம்ப லேட் ஆன மாதிரி ஆயிரும். அதனால ஐலோகாவே நம்ம விஜய் சேதுபதி தான் ரிவீல் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா நான் பார்த்த நிறைய கிளிப்ஸ்லயுமே நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய ட்வீட் மூலமாவும் சொல்றவங்களும் அப்படிதான் சொல்றாங்க, அப்படிதான் இருக்க போகுதுன்னு. பட் இந்த இடத்துல இன்னும் நம்ம யோசித்தே ஆகணும். பிக் பாஸ் பொறுத்தவரைக்கும் இந்த அக்டோபர் 3 அக்டோபர் 4 எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்பவே பயங்கர லேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு மேபி அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் இல்ல செகண்ட் வீக் அந்த மாதிரி தான் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி எனக்கு தோணுது. பட் இருந்துட்டு போட்டு அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கடா, அது எப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு. பட் அந்த ப்ரோமோ ஏதாவது ஒன்று விட்டீங்கன்னா ஒரு அப்டேட் மாதிரி ஒரு ஐலோகாவேச்சும் அப்படியே கொண்டு வந்து காட்டினீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும், கண்டென்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். சோ அதனால இந்த வீக்கெண்ட்ல இருந்து நமக்கு தரமான அப்டேட் கிடைக்க போகுதுன்னு சொல்லி நான் நம்பிக்கை வந்துட்டு வாய் உளர ஆரம்பிச்சுட்டு. ஸோ நம்பிக்கை வந்துட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டும் கிடைச்சிருக்காங்க. நிறையலாம் இல்லை, 1-2 பேர் தான் கிடைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அருண் சொல்லியிருந்தோம். அதை தவிர்த்து இன்னும் 2-3 பேர் வந்து கம்மிட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இது ரொம்ப ஷார்ட்டாவே முடிச்சிட்டேன்.
வீக்கெண்ட் நமக்கு ஐ லோகோ கிடைச்சிரும். அதுதான் உண்மை.